வெல்கம் டு ஐஸ்வர்யம் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ப்ரீஆம்பிள், அதாவது வந்து பார்த்திங்கன்னா முகவுரை அப்படின்றத பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முகவுரை அப்படின்றது நம்ம எப்படி வந்து ஒரு புக்கில் முன்னுரை பொருளடக்கம் அப்படின்னு சொல்கிறோமோ அதுபோல் கான்ஸ்டியூஷனில் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முகவுரை அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக இருக்குது. சொல்லப்போனால் நமக்கு வந்து 1960 இதனுடைய கேசஸில் பெருவாரி வழக்கில் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரீஆம்பிள்ன்றது இட்ஸ் நாட் ஒன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க, அதாவது அரசியல்படி ஒரு பகுதி அல்ல அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பின்னாடி இதுவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1973 த கேசவானந்த பாரியா வர்சஸ் கேரளா அண்ட் 1995 நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்ஐசி ஆஃப் இந்தியா எல்ஐசி வர்சஸ் த யூனியன் கவர்மெண்ட் அந்த வழக்குலையும் சரி, இந்த ரெண்டுலேயுமே நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீஆம்பிள் இட் இஸ் ஒன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அரசியல்படி ஒரு பகுதி தான் அப்படின்ற தீர்ப்பாச்சு. சரிங்களா? ஸோ இந்த முகவுரையை தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். கிளியர்? ஓகே. ஸோ இந்த முகவுரையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் டிசம்பர் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 13ஆம் தேதி 1946 அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் ஒன்று கொண்டு வந்திருப்பார். இதுதான் நோக்க தீர்மானம் சொல்லுவாங்க. என்னது அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்? எப்போ? டிசம்பர் 13ஆம் தேதி 1946 நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன், இதை தான் நோக்க தீர்மானம் சொல்லுவோம். பின்னாடி சில திருத்தங்களுக்கு பிறகு இதை கொண்டு வந்து முகவுரையில் சேர்க்கப்பட்டது. இது எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது? கான்ஸ்டியூஷன் அசம்பிளியால் இது எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 22 1947 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. யாரால? கான்ஸ்டியூஷன் அசம்பிளியால். அப்போ ஜனவரி 22, 1947 ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்த அந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை, நோக்க தீர்மானத்தை நமக்கு வந்து அரசியல் நிர்ணய சபை, அதாவது கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஜனவரி 22, 1947. சில திருத்தங்களுக்கு பிறகு முகவரியில் சேர்க்கப்படுகிறது. சரிங்களா? இந்த முகவரை அப்படின்றது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முறை நமக்கு வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 18, 1976. சரிங்களா? ஸோ அப்போ அந்த ஃபஸ்ட்டு இந்த முகவரையில் நமக்கு வந்து என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்கே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இருக்குது எஸ்டிஆர். இந்த எஸ்டிஆர் அப்படின்றது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த எஸ்டிஆர் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாவர்ஜினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதாவது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சாவர்ஜினிட்டி. சாவர்ஜினிட்டின்னு என்ன அர்த்தம்? இறையாண்மை அப்படின்னு அர்த்தம். இறையாண்மை. ஸோ அடுத்து டெமோக்ரஸி, மக்களாட்சி. அடுத்து ரீபப்ளிக் அப்படின்னா குடியரசு அப்படின்றது தான் ஆரம்பத்தில் இருந்துச்சு. ஆனால் 1976 அப்புறம் அந்த சட்டத்திருத்தம் ஒரே ஒரு டைம் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒன்று கொண்டு வந்த பிறகு நமக்கு வந்து எதெல்லாம் சேர்த்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சோசியலிசம், அதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமதர்மம் அப்படின்னு சொல்கிறாங்க. சோசியலிசம்னா என்னது? சமதர்மம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகுலரிசம். செகுலரிசம்னா மதச்சார்பற்ற அல்லது சமய சார்பின்மை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டெகிரிட்டி, ஒருமைப்பாடு. இந்த 3 வார்த்தைகள் சேர்க்கப்பட்டது. அப்போ இது எப்படி சார் சொல்லலாம்னு கேட்டிங்க அப்படின்னா, நமக்கு இங்கே எழுதிக்கலாமா? ஓகே, ட்ரிபிள்எஸ்டிஆர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அப்போ சாவர்ஜினிட்டி, சோசியலிசம், செகுலரிசம், டெமோக்ரஸி, ரீபப்ளிக் அப்படின்றது தான் நமக்கு வந்து சொல்கிறாங்க. அப்போ நமது முகவுரை என்பது வந்து பார்த்திங்க அப்படின்னா இறையாண்மை, சமதர்மம், சமய சார்பற்ற அல்லது மதச்சார்பற்ற மக்களாட்சி கொண்ட குடியரசு அப்படின்றது தான் அந்த நமக்கு வந்து 1976 அந்த சமதர்மம், சமய சார்பற்ற ஒருமைப்பாடுன்ற வார்த்தை 1976 42வது சட்ட திருத்தத்தில் சேர்க்கப்பட்டது. சரிங்களா? ஓகே, ரைட். அப்போ முகவுரை அப்படின்றது நம்ம வந்து கொண்டு வந்தாச்சு. நேரு கொண்டு வந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் தான் சில திருத்தங்களுக்கு அப்புறம் நமக்கு வந்து சேர்த்துறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். சரி, ஓகே, ரைட். இந்த முகவுரையில் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 கேசஸ் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ அதை நாம் வந்து பார்க்கலாம். என்னென்ன கேசஸ் சார் அப்படின்றது வந்து பார்க்கலாம். அப்போ கேசஸ் ஆஃப் த ப்ரீஆம்பிள் அப்படின்னு வச்சுக்கலாமா? கேசஸ் ஆஃப் த ப்ரீஆம்பிள். அப்போ இதில் முதல்ல நமக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெருபாரி கேசஸ் எப்போ? 1960. ஸோ அன்று நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கேசவானந்த பாரதி வர்சஸ் கேரளா கவர்மெண்ட். ஸோ இப்போ 1973. ஸோ அடுத்து தேர்ட் ஒன் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்ஐசி கேசஸ் வர்சஸ் யூனியன் கவர்மெண்ட் எப்போ? 1995. ஸோ இந்த ரெண்டுலேயுமே இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்.
ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, முகவுரை ஃபஸ்ட்டு 1916 பெருபாரி கேஸில் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசியலுடைய ஒரு பகுதி அல்ல, இட்ஸ் நாட் ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க. ஆனால் 1973 கேசவானந்த பாரதி வேர்சஸ் த கேரளா அண்ட் எல்ஐசி வழக்கில் 1995 இட் இஸ் ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. முகவரை என்பது நமது அரசியலுடைய நீண்ட நாள் கனவை பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொன்னவர் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். அதே போல் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முகவரை என்பது அரசியலமைப்புடைய திறவுகோல் அப்படின்னு சொன்னவர் எர்னஸ்ட் பர்கர். யார் சொல்லியிருப்பா? எர்னஸ்ட் பர்கர். அதுதான் இங்கே சொல்லியிருப்போம். ஸோ முகவரை அரசியலமைப்புடைய திறவுகோல் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எர்னஸ்ட் பர்கர். ஸோ முகவரை நமது அரசியலமைப்புடைய நீண்ட நாள் கனவை பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொன்னவர் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். ஸோ அடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முகவரை என்பது அதான் நமக்கு வந்து கொடுத்துருங்க. ஸோ அடுத்த இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முகவரை அதாவது இறையாண்மை வாய்ந்த மக்களாட்சி குடியரசினுடைய ஜாதகமே முகவரை. முகவரை என்பது பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் குறித்த ஜாதகமே அப்படின்னு சொன்னவர் KM முன்சி. முகவரை என்பது நமது அரசியலுடைய அடையாள அட்டை அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா NA பல்கிவாலா. ஸோ அதை தான் சொல்கிறார், நமக்கு வந்து ஐடென்டிட்டி ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்னவர் NA பல்கிவாலா. ஸோ முகவரை அப்படின்றது நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் த சோல், தட் இஸ் ஜீவல் ஆஃப் செட். முகவரை என்பது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசியலமைப்புடைய ஆன்மா மற்றும் ஆவரண பெட்டகம் அப்படின்னு சொன்னவர் வந்து பார்த்தீங்கன்னா தகுர்தாஸ் பர்கவா. இது வந்து ஒரு பெருமதிப்பு வாய்ந்த பகுதி. த கான்ஸ்டியூஷனுடைய வேல்யூபிள் அண்டு செட் ஆஃப் வந்து ஜேவல்ஸ் அண்டு நமக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஷோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அப்போ முகவரை என்பது அரசியலமைப்புடைய ஆன்மா மற்றும் பெருமதிப்பு வாய்ந்த பகுதி, இது ஒரு ஆபரண பெட்டகம் என்று சொன்னவர் யார்? தகுர்தாஸ் பர்கவா அப்படின்ற சொல்கிறார். அப்போ முகவரை பற்றி யாரெல்லாம் என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படின்ட்டு ரொம்ப முக்கியம், இதை கேட்பாங்க கண்டிப்பாக. ஸோ அப்போ KM முன்சி, NA பல்கிவாலா, அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், எர்னஸ்ட் பர்கர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தகுர்தாஸ் பர்கவா, இவங்க எல்லாருமே முகவரையை பற்றி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ இதுதான் முகவரையில் நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்றது இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம வந்து பார்க்கக்கூடியது அப்ஜெக்டிவ் ஆஃப் ப்ரீஆம்பிள் அப்படின்றது நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அப்போ என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா முகவரையினுடைய நோக்கம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். சரிங்களா? ஸோ முகவரையினுடைய நோக்கங்கள் என்ன அப்படின்னு நமக்கு வந்து கேட்டிங்க அப்படின்னா, அப்போ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சுதந்திரம், சமத்துவம் மற்றும் நமக்கு வந்து சகோதரத்துவத்தை கொடுக்கறது தான். அப்போ நம்ம இந்திய அரசியலமைப்பில் இந்த மக்களாட்சி கொண்ட நாட்டில் நம்ம மக்கள், இந்திய மக்கள் அனைவருக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லிபர்ட்டி, அதாவது வந்து சுதந்திரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சமத்துவம். இந்த கான்செப்ட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1789 இந்த பிரெஞ்சு ரெவார்ட்டில் தான். ஸோ இந்த லிபர்ட்டி அண்டு நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவலிட்டி அண்டு ஃப்ரெட்டர்னிட்டி என்று சொல்லக்கூடிய சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற வார்த்தை சேர்க்கப்பட்டுள்ளது. அப்போ இந்திய மக்கள் அனைவருக்குமே அந்த சுதந்திரத்தையும் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் நம் நாட்டை பேணி ஒருங்கிணைக்கக்கூடிய, அதாவது ஒருங்கிணைக்கும் உணர்வுகளை வழங்கக்கூடியது தான் இந்த முகவரையுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது. மற்றும் நீதி வந்து சொல்கிறாங்க, த ஜஸ்டிஸ். சரிங்களா? அதையும் சொல்கிறாங்க. இது வந்து ரஷ்யா புரட்சியிலேருந்து 1917 எடுக்கப்பட்டது. ஸோ அதில் என்ன கான்செப்ட் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ முகவுரையில் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சமூகம், த சோசியலி எக்கனாமிக்கலி அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் ஃபார் த ப்ரீஆம்பிள். முகவுரையில் சமூகம், பொருளாதாரம், அரசியல் நீதியை நமக்கு வழங்குகிறது. இது எங்கேருந்து எடுக்கப்பட்டது? ரஷ்யாவிலேருந்து எடுக்கப்பட்டது. சரிங்களா? ஸோ அதான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க, இதான் நம்ம வந்து 1 by 1 வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ரைட். ஸோ முதல்ல நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சாவர்ஜினிட்டி, இறையாண்மைனா என்ன அப்படின்றது வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இறையாண்மை அப்படின்றது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆங்கிலத்தில் சாவர்ஜினிட்டின்னு சொல்கிறோம். அப்போ இந்த சூப்பரான்ஸ் அப்படின்ற லத்தீன் மொழி சொல்லிருந்து வந்தது தான் இந்த சாவர்ஜினிட்டி. இந்த சூப்பரான்ற லத்தீன் மொழி சொல்லுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து உயர்ந்த அல்லது உயர்வான அப்படின்னு அர்த்தம். இதுதான் இறையாண்மை, உயர்ந்த அல்லது உயர்வான அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். ஸோ நம்ம ஆரம்பத்தில் STR இருந்துச்சு, இந்த 1976-42 SSSDR இருந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தோம். ஸோ இங்கே அந்த சூப்பரான்ஸ் அப்படின்ற லத்தீன் மொழி சொல்லுக்கு என்ன அர்த்தம்? உயர்வான அல்லது உயர்ந்த அப்படின்னு அர்த்தம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வார்த்தை, இந்த இறையாண்மை அப்படின்ற வார்த்தையை நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் போடின்
ஸோ அவருடைய கோட்பாடே வந்து பார்த்திங்கன்னா ஒருமை சார்ந்த இறைமைவாத கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருமைவாத கோட்பாடு அப்படின்னு சொல்கிறது இறையாண்மை பற்றி சொல்லியிருப்பார். ஸோ அதனால தான் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நவீன இறையாண்மை கோட்பாட்டின் தந்தை அப்படின்னு யார் சொல்லுவாங்க அப்படின்னா ஜூன் போடின். இவர் வந்து 576 1576 ஒரு புத்தகம் எழுதுறாரு. ஸோ அந்த புத்தகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து குடியரசு அப்படின்ற புத்தகம். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1576 புத்தகம் குடியரசுன்னு எழுதுறாரு. அந்த புத்தகத்தில் தான் அவர் வந்து அந்த இறையாண்மை அப்படின்ற சொல்லை வந்து பயன்படுத்துகிறார். சரிங்களா? ஸோ அப்போ இறையாண்மை அப்படின்னாவே என்ன அர்த்தம்? ஒரு உயர்ந்த அதிகாரம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். சரி, ஓகே. இந்த இறையாண்மை அப்படின்றது நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நேம் ஆஃப் த சாவரினிட்டி அண்ட் ரியல் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் த சாவரினிட்டி, பெயரளவு இறையாண்மை மற்றும் உண்மையான இறையாண்மை. இப்போ இறையாண்மைனாவே நம்ம உயர்ந்த அதிகாரம் அப்படின்னு சொன்னோம். அப்போ நம்ம இதில் இப்போ நம்ம வந்து பிரசிடெண்ட் எடுத்துக்கிறோம் அண்டு நம்ம வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து எடுத்துக்கிறோம். அப்போ பிரசிடெண்ட் அப்படின்றது அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நேம் ஆஃப் த வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரசிடெண்ட் தான், ஒரு பெயரளவிலான லீடர், நேம் ஆஃப் த லீடர், ஒரு பெயரளவிலான தலைவர். ஆனால் உண்மையான தலைவர் நாம் யார் சொல்கிறோம்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கே அதிக அதிகாரம் உண்டு. அப்படி பார்த்தோம்னா பிரைம் மினிஸ்டருக்கு தான், அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபருக்கு தான். இங்கே அதே போல் நம்ம வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா முதல்வருக்கு தான் அந்த அதிக அதிகாரம். ஸோ ஆளுநர் என்பவர் ஒரு பெயரளவிலான தலைவராக செயல்படுகிறார். சரிங்களா? கரெக்ட். ஸோ இதுதான் நம்ம வந்து ரெண்டாக பார்க்குறோம். இதான் நமக்கு வந்து சாவரினிட்டியை ஸோ நேம் ஆஃப் த சாவரினிட்டி அண்டு ஸோ உண்மையான ரியல் சாவரினிட்டி. ஸோ அதுதான் இங்கே பிரைம் மினிஸ்டர், இங்கே பிரசிடெண்ட் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இது ரிலேட்டடான கேசஸ் ஃபார் த சாவரினிட்டி, இறையாண்மைக்கான நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இறையாண்மை தொடர்பான வழக்குகள் என்னெல்லாம் இருக்கிறது. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1950 ஸோ ஏகே கோபாலன் த வர்சஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட் இன் 1950 அதற்கான வழக்குகள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க நம்ம வந்து ஆர்டிகல் 21 பேஸ் பண்ணி ப்ரொடெக்ஷன் பற்றி சொல்லியிருப்பாங்க, தனி மனிதனுடைய பாதுகாப்பை பற்றி. ஸோ அப்போ இந்த ஏகே கோபாலன் அப்படின்ற யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிஸ்ட்வாதி, ஒரு பார்லிமெண்ட் மெம்பர் இன் பார்லிமெண்ட். சரிங்களா? ஸோ அப்போ ஏகே கோபாலன் வர்சஸ் த மெட்ராஸ் ஹைகோர்ட் எப்போ 1950 இந்த வழக்கு நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா போடப்பட்டிருக்கிறது. ஸோ அதே போல் ரெண்டாவது வழக்காக நம்ம வந்து மதனகோபாலனுடைய வழக்கு 1954 மதனகோபால் வர்சஸ் த நமக்கு வந்து யூனியன் கவர்மெண்ட். அடுத்து மூணாவது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி வர்சஸ் நாராயண் வழக்கு 1975 போடப்பட்டது. சரிங்களா? ஸோ அதுதான் நமக்கு வந்து ஏகே கோபாலன், அடுத்து மதனகோபால், அதான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் இந்திரா காந்தி வர்சஸ் த நாராயண் வழக்கு எப்போ 1975. ஸோ அப்போ நம்ம இறையாண்மைனா என்ன அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தோம். ஸோ அதே போல் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இறையாண்மைன்றது ஒரு உயர்ந்த அதிகாரம். அந்த இறையாண்மை அப்படின்றத வார்த்தையை முதல்ல பயன்படுத்திய ஒரு ஜூன் போடின். அவர் வந்து 1576 ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், குடியரசு ரீபப்ளிக் என்ற புத்தகத்தில் தான் இந்த வேர்டை முதல்ல பயன்படுத்தியிருக்கிறார். ஸோ அதில் பெயரளவிலான இறையாண்மை அப்படின்னா குடியரசுத் தலைவர், உண்மையான இறையாண்மை யார்கிட்ட இருக்குது? நம்ம வந்து பிரைம் மினிஸ்டர் இருக்குது அப்படின்றது வந்து பார்த்தோம். ஸோ அதற்கான கேசஸ் எல்லாம் வந்து பார்த்தோம். சரிங்களா? ஸோ அடுத்ததாக நம்ம வந்து பார்க்கக்கூடிய எதை பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சோசியலிசம் அப்படின்றது வந்து பார்க்குறோம். இந்த சோசியலிசம் அப்படின்றது சமதர்மம். எல்லாருமே நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சோசியலிசம் அப்படின்றது த ஃபாதர் ஆஃப் சோசியலிசம் அப்படின்னு யாராவது சொல்கிறோம்? த ஃபாதர் ஆஃப் சோசியலிசம் எக்கனாமிக் இல்லையா? த ஃபாதர் ஆஃப் சோசியலிசம் எக்கனாமிக் அப்படின்னு நம்ம யாரை சொல்கிறோம்? காரல் மார்க்ஸ். யாரை சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காரல் மார்க்ஸ், அவர் தான் வந்து சொல்கிறோம். அப்போ இந்த சமதர்மம் அப்படின்றது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அனைவரும் சமமான சமத்துவத்தை பற்றி சொல்கிறது தான். இப்போ நீங்கள் வந்து இந்த சமதர்மம் சோசியலிசம் எக்கனாமிக்னு இருக்குது. இந்த சோசியலிசம் அப்படின்றது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது வந்து மார்க்சிசம் ப்ளஸ் காந்தியினுடைய அந்த கான்செப்ட் ரெண்டுமே காந்தியினுடைய சமதர்மம். சரிங்களா? ஸோ மார்க்சிஸ்டுடைய சமதர்மம், காந்தியினுடைய சமதர்மம் ஏற்றுக்கொண்டது தான் நம்மளுடைய இது. அதில் த மோர் தென் மெஜாரிட்டி எதிர்க்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த காந்தியன் உடைய சோசியலிசம் தான். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சோசியலிசம் எக்கனாமிக் அப்படின்றது அங்கே சோசியல் பெனிஃபிட் தான் இருக்கும். அண்டு நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க கவர்மெண்ட்டுடைய இது தான் இருக்கும். சரிங்களா? அதே போல் ஈக்குவலிட்டியாக தான் இருக்கும். பாருங்களேன், ஈக்குவலிட்டி. அதே போல் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து என்ன சொல்கிறாங்க? சோசியல் பெனிஃபிட் இருக்கும். ரோல் ஆஃப் கவர்மெண்ட் தான், நோ ப்ரைஸ் மெக்கானிசம், விலை நிர்ணயம் எல்லாம் கிடையாது. அப்போ இதுதான் என்னது? சோசியலிசம் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. சரிங்களா?
இந்த சோசியலிசம் எக்கனாமிக்கை வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் எடுத்து நம்ம எக்கனாமிக்காக பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் இதுதான் அதனுடைய நேச்சர் ஆஃப் த தன்மை அப்படின்றது இதுதான் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே சமந்தான், அதுதான் சமதர்மம், அதுதான் சோசியலிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கான்செப்ட் ரஷ்யா, வியட்நாம் போன்ற நாடுகளில், சீனா போன்ற நாடுகளில் இந்த சோசியலிசம் எக்கனாமிக் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் நினச்சி பாருங்களேன், நம்ம வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், அனைத்து உற்பத்தி காரணிகளும் அரசுக்கே சொந்தமாக இருந்தால் நினச்சி பாருங்கள். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்களும் இதுதான் சொல்கிறாரு, ஆடம் ஸ்மித் அவர்களும் இதுதான் சொல்கிறாரு. அம்பேத்கர் அவர்கள் 1918 இந்தியாவில் குறைந்த நிலவுடையும் அதன் தீர்வும் என்ற புத்தகத்தை வந்து எழுதியிருக்காரு. அப்போ அனைத்து உற்பத்தி காரணிகளும், த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், த பிரைமரி அண்ட் செகண்டரி, பிரைமரி த லேண்ட் அண்ட் லேபர் அண்ட் செகண்டரி நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் அண்ட் என்டர்பிரைனர். அப்போ நம்ம லேண்டுன்றது கவர்மெண்ட்டுக்கே சொந்தமாக இருந்தால் அங்கே தான் ஈக்குவலிட்டி தன்மை இருக்கும், அங்கே தான் சோசியல் பெனிஃபிட் இருக்கும். அதை தான் நம்ம சோசியலிசம் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். சரிங்களா? சரி, ஓகே, நம்ம அதை தான் வந்து பார்க்குறோம். நம்மளுடைய இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்களாட்சி சமதர்மம், நம்மளுடைய இதே வந்து டெமோக்ராட்டிக் சோசியலிசம் அப்படின்ட்டு தான் சொல்கிறாங்க. சரிங்களா? டெமோக்ராட்டிக் சோசியலிசம். ஸோ இதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1955 நம்ம வந்து காமராஜர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐஎன்சி மாநாட்டில் காமராஜர் அப்போ வந்து சென்னையில் ஆவடியில் அந்த ஐஎன்சி மாநாடு நடந்திருக்கும். ஜவஹர்லால் நேரு அதில் ஸ்பான்சர் பண்ணியிருப்பார். ஸோ அதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சமதர்ம சமத்துவ தீர்மானம் அப்படின்றது எடுத்திருப்பாங்க. அதாவது நமக்கு வந்து சோசியலிசம் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி, த சோசியலிசம் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி அப்படின்றது 1955 சென்னையில் ஆவடியில் நடந்த ஐஎன்சி மாநாட்டில் நமக்கு வந்து அந்த சமதர்ம சமத்துவ தீர்மானம் எடுக்கப்பட்டது. த சோசியலிட்டி பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி அப்படின்றது சொல்லப்படுகிறது. சரிங்களா? ஓகே, ரைட். ஸோ இதான் நமக்கு வந்து சமதர்மம் அப்படின்றத நாம் வந்து பார்த்தோம். நன்றி, வணக்கம்.